பக்கம் உனக்காக உருகுற உன்னோட அம்மா, பார்த்து பார்த்து உன்னை கவனிச்சுக்கிற உன் புருஷன், இன்னொரு பக்கம் உனக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து செய்யக்கூடிய என்ன மாதிரி உறவுகள், உனக்கு எல்லாமே இருக்கு அர்ச்சனா. உனக்கு என்ன குறை? நீ நிஜமாவே கொடுத்து வச்சவதா. என்ன சன்னி, ஏன் கண் கலங்குறீங்க? என்னை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன், தாங்கிக்க முடியல, அதான் கலங்கிட்டேன். ஏன் அண்ணி, உங்களுக்கு என்ன? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு அர்ச்சனா. புகுந்து வீட்டு உறவன் நீங்க எல்லாம் இருக்கீங்களே தவிர எனக்கு பொருந்து வீட்டு உறவன் யார் இருக்கா? அண்ணன்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் ஜெயில இருக்கான். அம்மா இருந்தும் இல்லாத மாதிரிதான். இந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு இப்படி ஒரு தண்டனை. யோசிச்சு பாரு, ஒரு பொண்ணுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரு தாய்கிட்ட சொல்ற மாதிரி ஆகுமா? எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உங்க அம்மா ஆசை ஆசையா பலகாரம் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. எனக்கு அம்மாங்கிற உறவு இருந்தும் இல்லாம போயிடுச்சே. வருத்தப்படாதீங்க அண்ணி, உங்களை நினைச்சா எனக்கும் கவலையா தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ற நாள் கண்டிப்பா வரும். பரவாயில்ல அர்ச்சனா, நீயாவது எனக்கு இந்த அளவுக்கு ஆறுதல் சொல்றியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசபந்தமா இருக்கும். ஆனாலும் என்ன அண்ணி, நான் எப்படி அதை சொல்றது? சொல்லாமலும் என்னால இருக்க முடியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. காவியா இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காவியா என்ன பண்ணா? அத்தையும் மாமாவும் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அதுல உங்களோட பேர் இருக்கான்னு பாத்தியா? பாத்தனே. பத்திரிக்கை ப்ரூஃப் வந்த உடனே காவியா உன்னோட பேரையும் செல்வத்தோட பேரையும் பார்த்துட்டு, நிச்சயதார்த்தத்துக்கே வராதவங்க, நான் கட்டிக்க போற மாப்பிள்ளையும் மதிக்காதவங்க, இவங்க 2 பேரும் எதுக்கு பத்திரிக்கையில இருக்கணும், எடுங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. அதுக்கு மாமா அப்படிலாம் பேசக்கூடாது, தப்புமா, மூத்த மாப்பிள்ளையோட பேர் இல்லைன்னா எப்படி, அர்ச்சனா யாரு, உன் அக்கா தானேன்னு சொன்னாரு. அப்ப கூட அவ சமாதானமே ஆகல. அதுக்கப்புறம் எனக்கும் வந்துருச்சு. நான் பொங்கி எழுந்துட்டேன். உங்க 2 பேரும் இன்விடேஷன்ல இல்லனா ஏன் பேரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவ அமைதியாவே ஆனா. முன்னெல்லாம் காவியா உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா, இப்ப கூட நீ அவ மேல பாசமா தான் இருக்க. ஆனா காவியா தான் மாறிட்டா. உன் கல்யாணத்து போது காவியா வெளியில தங்கி இருந்தா. ஆனா காவியா வரலன்னா நீ கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு உன் பேரும் செல்வத்தோட பேரும் கல்யாண பத்திரிக்கையில இருக்கவே கூடாதுன்னு சொல்றா. பாத்துக்கோ அர்ச்சனா, இதுதான் உலகம், நீதான் புரிஞ்சுக்கணும். நான் ஒன்னும் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரணும்னு இத சொல்லல அர்ச்சனா. பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மனுஷங்கள்லாம் எப்படி மாறி போயிடுறாங்க நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா நீ வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறவல்ல. சரி அர்ச்சனா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வேளைக்கு ஒழுங்கா மருந்தெல்லாம் சாப்பிடு. கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகணும். பத்திரமா உடம்பு பாத்துக்கோ. நான் வரேன். ஏய், நீ படுத்துக்கோ. உங்க அம்மா உனக்காக இதெல்லாம் ஆசையா செஞ்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிடு என்ன, சரியா? படுத்துக்கோமா, உடம்பு பாத்துக்கோ. வரேன். வாசு, நான் வரேன். அம்மா எங்க? அம்மா மளிகை கடை வரைக்கும் போயிருக்காங்க. ஓ சரி, சொல்லிடு. இந்த முறுக்கு சூப்பரா இருந்தது, ஆயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது எங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வாங்க. நாசமா போறவங்களுக்கு நாக்கு எவ்வளவு நடுது. அவ வீட்டுல 1000 இருக்கு, அதையெல்லாம் பார்க்காம என் வீட்டு கதையை பேச வந்துட்டாளுங்க. திமிரு பிடிச்சவளுங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு வரீங்க? அப்படி பேச வைக்கிறாளுங்களே, அவளுங்களா நல்லா இருப்பாளுங்களா? டென்ஷன் ஆகாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க சொல்ற? நீ ஏன் சொல்லு. வாசுவுக்கு ரேவதிக்கு 7-8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி.
ஒரு கடைக்கண்ணிக்கு போக முடியல, தண்ணி பிடிக்க போக முடியல, எங்க போனாலும் அர்ச்சனா உண்டாயிட்டாலே ரேவதி உண்டாகலையான்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லம்மா ஜெயந்தி, 2 பேரும் ஒன்னா தானே இந்த வீட்டுக்கு வாழ வந்தாங்க. அர்ச்சனா மட்டும் உண்டாயிட்டா ரேவதி உண்டாகிறதுக்கார நான் பண்ண பாவம் தான் சொல்லி என் காது படவே பேசுற ஆளுங்க திமிரு பிடிச்சவளுங்க. உளவாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? ஏன்னா ரேவதி வந்த சமயத்துல தானே அர்ச்சனாவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தா. அவ உண்டாயிட்டா, இவ உண்டாகலன்னா 4 பேர் 4 விதமா என்னம்மா நீ அவங்கள மாதிரி பேசுற? ஐயோ, நான் அந்த மாதிரி பேசலமா. ரேவதி படிச்ச பொண்ணு, அதனால குழந்தை இப்ப வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கலாம். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரேவதி எவ்வளவு சீக்கிரத்துல வாந்தி எடுக்கிறாளோ அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க அப்பா ராஜசேகரோட நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம். அதனால ரேவதியை தனியா கூட்டிட்டு போய் பக்குவமா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருங்க. விசாரிக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். டேய், அங்கே வச்சுடா. சரி வா, மேனேஜரை போய் பார்க்கலாம். சார் உள்ள வரலாமா? வாங்க செல்வம், வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சார், பத்திரத்துக்கான கடைசி டியூ அதையும் கட்டி முடிச்சிட்டேன். வெரி குட். இவ்வளவு வருஷமா ஒரு அரியர்ஸ் கூட வைக்காம எல்லாத்தையும் கரெக்டா கட்டி முடிச்சிட்டீங்க. எங்க பேங்கோட நல்ல கஸ்டமர்ல நீங்களும் ஒருத்தர். செல்வம் ரொம்ப நாணயமானவன் சார். தினமும் 3 வேளை சாப்பிட்றானோ இல்லையோ, வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான். எப்படியோ கரெக்டா கட்டி முடிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஹலோ மாசிலாமணி, சொல்லுங்க சார். இந்த மெக்கானிக் செல்வம் இருக்காரே, அவர் எல்லா டியூவும் கரெக்டா கட்டி முடிச்சிட்டாரு. அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து கொண்டு வாங்க. ஓகே? ஓகே சார். அப்புறம் செல்வம், மெக்கானிக் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். எவ்வளவு பெரிய பணக்காரங்க கூட பேங்க்ல லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டாம ஏமாத்த பாக்குறாங்க. சில பேர் சப்சிடி கிடைக்கலன்னு டியூவை கட்டாம இழுத்து அடிக்கிறாங்க. ஆனா நீங்க ஏழ்மையில இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின கடனை திருப்பி கட்டியிருக்கீங்க. உங்க நேர்மை எல்லாருக்கும் இருந்தா எந்த பேங்கையும் இழுத்து மூட வேண்டிய அவசியமே இருக்காது. இதோட உங்களுக்கு இந்த பேங்குக்கு இருக்கிற உறவு முறிஞ்சிடக்கூடாது. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைன்னா தாராளமா என்னை வந்து பார்க்கலாம். ரூல்ஸுக்கு உட்பட்டு என்னால ஆனதை நான் செய்யறேன். கண்டிப்பா சார். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க உதவி செஞ்சாதான் நாங்கெல்லாம் முன்னுக்கு வர முடியும். ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். இந்தாங்க சார். செல்வம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க உங்க டாக்குமெண்ட்ஸ். சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் சார். ஓகே, போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். டேய், என்னடா பத்திரத்தையே பார்த்துட்டு இருக்க? வா போலாம். என் உழைப்புடா. வாழ்க்கையில் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஷெட்டோட பத்திரம்.
வாங்கின கையோட அடமானம் வச்சேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்ப என் கைக்கு வருது. உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. இனிமே இந்த சொத்து உன் கையில தானே இருக்க போகுது. 8 வயசுல கையில ஸ்பேனர் பிடிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த தொழில கத்துக்கிட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு நான் சேர்த்து வச்சது இது ஒண்ணு மட்டும்தான். இப்ப மறுபடியும் என் கையை விட்டு போகுது. என்னடா சொல்ற? மறந்துட்டியாடா? அர்ச்சனோட நகையை மீட்டு அவங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சுதானே பணம் ஏற்பாடு பண்ணும். சரி, அதுக்கு என்னப்போ? என்னடா, வீட்டு பத்திரத்தை கொடுக்கறப்போ எங்க அம்மா போட்ட கண்டிஷன் ஞாபகம் இல்லையா? பேங்க்ல இருக்கிற ஷெட்டு பத்திரத்தை பணம் எல்லாத்தையும் கட்டி மீட்டணும்னு அவங்க கையில கொடுத்துடணும்னு சொன்னாங்கல்ல. சொன்னதோட விட்டாங்களா? நம்பிக்கை இல்லாம எழுதி வாங்கிட்டு தானே கொடுத்தாங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்த இது உடனே அவங்க கையில கொடுக்கணும்ல. இத்தனை வருஷம் கழிச்சு என் கைக்கு வந்த பத்திரம் இப்ப மறுபடியும் என் கை விட்டு போகுது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா. உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் உழைப்புல வாழ்ந்த உன் குடும்பம் உன் மேலேயே நம்பிக்கை இல்லாம பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு தானே வீட்டு பத்திரத்தை கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உன் மாமியாருக்கு நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு உறுதியா இருந்ததுனாலதான். ஏண்டா, உலகத்துல யாராவது வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுப்பானாடா? சரிவா, இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல, போலாம். ராணி, அண்ணா, அம்மாவை கூப்பிடு. அம்மா இங்க வாயே, அண்ணா கூப்பிடுறாரு. வரேன்டா வாசு. என்னடா வாசு? ஏண்டி, அண்ணன் கூப்பிடுறான்னு வாசு எங்க? வாசு இல்லம்மா, அண்ணன் தாம்மா கூப்பிட்டாரு. அறிவு கட்டவள. ஏண்டி, உனக்கு ஒரு தடவை சொன்னா உரைக்காது? கண்டவனால அண்ணன் சொல்லிக்கிட்டு மா, என்ன தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க போல இருக்கு. இவன் என்னமோ அண்ணா உறவு கொண்டாடிட்டு இருந்தா, அதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல, பிரச்சனையை முடிக்க தான் வந்திருக்கேன். இது பேங்க்ல இருந்த ஷெட்டோட பத்திரம், திருப்பிட்டேன். வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கும் போது ஷெட்டு பத்திரத்தை திருப்பினது அவங்க கைக்கு வரணும்னு சொன்னாங்கல்ல. நானும் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. அதான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். இது கொடு. பாத்தீங்களாமா, அண்ணன் பிரச்சனை எதுவும் பண்ண வரல, சொன்ன வார்த்தையை காப்பாத்த வந்து. அன்னைக்கு ஃபைனான்ஸ் கம்பெனில வாய் வார்த்தையில நம்பிக்கை இல்ல, பேங்க்ல இருந்து பத்திரம் திருப்பி கிடைச்சதும் ஒப்படைக்கணும்னு எழுதி வாங்குனீங்கல்ல, அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கங்க. அண்ணி சொல்றது கரெக்ட் தானேமா? நியாயம்னா நியாயம்தான். நீங்க எழுதி வாங்கிட்டு தானே இந்த பத்திரத்தை கொடுத்தீங்க. இப்ப அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க. டேய் வாசு, அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தது அந்த பீரோல தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வந்து கொடு. எங்கடா? அங்க நல்லா தேடி பார்த்துட்டமா, பத்திரம் காணுமா? அதை எங்கேயோ ஞாபகம் இல்லாம வச்சுட்டேன், அப்புறமா தேடி தரேன். குடி. அதெல்லாம் முடியாது, பத்திரத்தை கொடு. அர்ச்சனா, அவங்க தான் அப்புறம் தரேங்கிறாங்களே, கொடு. நீங்க சும்மா இருங்க, கையெழுத்து போட்டு திருப்பி கொடுக்கட்டும், அப்புறம் நாம கொடுக்கலாம். ஏன் நாங்க திருப்பி தர மாட்டோமா? ஏமாத்திடுவோமா? அந்த பேப்பரை வச்சுட்டு நாங்க என்ன நாக்கா வழிக்க போறோம்? நாங்க மட்டும் என்ன ஏமாத்துவ போறோம்? அன்னைக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே எழுதி வாங்குனீங்க. அதை திருப்பி கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க. அர்ச்சனா, இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? நீங்க சும்மா இருங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? அதை திருப்பி கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிட்டோம். அடேங்க அப்பா, நாட்டாமைய பாருடா. எழுதி கொடுத்ததானே வேணும். இரு, எடுத்துட்டு வந்து மூஞ்சில வீசுறேன். பொறுக்கிட்டு போ. நவுற